மக்களே அதிகாலை 3:30 மணி அளவுக்குலாம் எந்திரிச்சதால உடல் ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருந்தது. நம்ம எப்பயுமே ஓட்டத்துக்கு மட்டுமே மயான பூமி போயிருந்த இடத்துல இன்னைக்கு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க போல. அதனால சிறியவர்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இந்த மேரத்தான்ல கலந்துக்க சொல்லியிருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளையும் பார்த்ததால புக் பண்ணி வச்சிட்டாங்க. மக்கள் நம்ம தான் முதல் நபராக வந்திருந்ததால ஒரு ஐயா நம்ம கிட்ட உதவி கேட்டிருந்தாரு. அவருக்குமே உதவி எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல வாத்தியாருக்கு வணக்கத்தை வச்சுட்டு லைட்டாக பாடி ஹைப்பரேட் பண்ணலான்னு சொல்லி பயிற்சி சொல்ல இறங்கிட்ட மக்கள். அந்த கையில ஊரோட டாப்லேயே நம்ம தான்ற மாதிரி நானும் வாத்தியாரும் பயிற்சி பண்ணிருந்தா டப்புன்னு ஒரு குரல் நம்ம திசையை பார்த்து வந்தது. யாருன்னு பார்த்தா நம்ம ஐயா மேரத்தான் ஸ்டார்ட் ஆக போதுப்பா, பட்டனி கீழே இறங்கி வாங்கப்பான்னு சொன்னோன்னே ஏறின வகத்துக்கு கீழே இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு. மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மேரத்தான் கடுமையா ஒன்றும் இல்லை. இந்த மேரத்தான் வாக்கபால் மேரத்தான்றனால கொஞ்சம் சுலபமா இருந்தது. மக்களே, மனதை நிம்மதிப்படுத்த கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு எப்பயும் போல வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீட்டு பக்கம் பரப்பரன்னு பறந்து வந்துட்டா. மக்களே, வந்து பார்த்தா அம்மா கையில சொம்பு என்னன்னு பார்த்தா எனர்ஜி நிற்கான். அதை உள்ள சல்லு நறுக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா காலை உணவு அதையும் அச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓய்வு நிலைக்குள்ள தள்ளப்பட்டு அப்புறம் என்ன நண்பர்களே, நல்லா ஒரு உறக்கத்தை போட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி 3:30. அப்புறம் தான் ஒன்று மண்டைக்குள்ள சிம்பாலிக்கா தோணுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம மதிய உணவு மறந்துட்டு போல. சரி, இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, குளிர் குளியலுக்கு டைம் ஆச்சுன்றனால குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துட்டா. டாட்டா பை பை, தனிச்சிருங்க.